என்னுடைய பெங்களூர் சென்னை அலுவலகத்தில் நிறைய பெண் குழந்தைகள் இப்போ வந்து ஜாதகம் பார்க்க வர்றாங்க. ஒரு கல்யாணம் முடிச்சிருக்காங்க. கல்யாணம் முடிச்சதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அந்த கணவரோட இவங்க கொஞ்சம் செட் ஆக மாட்டேங்கிறாங்க. ஒரு குழந்தைகள் கூட சில நேரத்தில் சிலருக்கு பிறந்துடுது. ஆனால் இவங்க வந்து ஒரு நல்ல ஐடி ஃபீல்டு ஜாப்பு, சூப்பர் ஜாப்பு, 1 லட்சம் 80,000 1.5 லட்சம் இப்படி வாங்குறாங்க. நல்லா இது பண்ணுறாங்க. அந்த ஒரு கணவருடைய பிரிவினைக்கு அப்புறம் ஒரு விவாகரத்து கேஸை போட்டு அவங்க வண்டி ஓடிக்கிட்டு இருக்குது. சிலருக்கு விவாகரத்து ஆகிடுது. சிலருக்கு அந்த ப்ராசஸ்லாம் சூப்பராக நடந்துக்கிட்டு இருக்குது. ஆனால் இந்த பெண்கள் வந்து ஜாதகம் பார்க்க வர்றதுடைய ஒரு நோக்கம் என்ன அப்படின்னு நான் பெரும்பாலானவர்கிட்ட பார்க்கக்கூடிய அந்த மாதிரி ஒரு 80% பெண் குழந்தைகளுடைய நோக்கம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, சார் கல்யாணத்தை முடித்தேன், நமக்கு சுதந்திரம் இல்லை, இப்போ நான் வந்து தனியாக வாழ்கிறேன், இப்போ வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா நமக்கு கொஞ்சம் ஒரு 5 வருஷம் 10 வருஷம் இது வேலையை பார்க்கணும், இல்லை அதுக்குள்ளே ஏதாவது ஒரு கோடீஸ்வரன் செட் ஆனா அப்படியே லைஃப்பை வந்து நம்ம வேலையெல்லாம் விட்டுட்டு நம்ம வந்து சுதந்திரமாக அவங்க கூட இருக்கணும். இது மட்டும்தான் அவங்களுடைய நோக்கமாக எங்கள்கிட்ட ஜாதகம் பார்க்க வர்றாங்க. கடைசியில் இது வந்து இந்த நோக்கம் எங்கே கொண்டு போய் முடியுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் அப்படி கிட்டத்தட்ட இது வந்து கிட்டத்தட்ட நான் ஒரு 6-7 ஆண்டுகளுக்கு மேலே இந்த மாதிரி ஒரு ஜாதகங்கள் பார்க்கும்போது சில பெண்களுக்கு வந்து அந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு வசதியான இடம், சார் அவர் நல்ல சேலரி வாங்குறாரு, ஒரு ஃபாரினில் சேலரி வாங்குறாரு, அல்லது இங்கே வந்து இவ்வளோ சொத்துக்கள் வச்சுருக்கிறாரு பார்த்தேன். அதாவது ஃபினான்ஸுக்காக மட்டும்தான் அந்த திருமணம் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தோடு அவங்க உள்ளே போகிறாங்க. அது ஒரு டக்குன்னு அவங்க கூட வந்து ஒரு 6 மாதம் கூட என்ன செய்கிறாங்க அப்படின்னா லவ் பண்ணுறாங்க, ஒரு காதல் பண்ணுறாங்க, அதுக்கு ஒரு லிவிங் டுகெதர் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்குள்ளே போகிறாங்க. அவன் வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா அந்த காலகட்டத்தில் அவன் வந்து ரிச்சாக அவனும் ஒரு ஆக்ட் பண்ணுறான். அந்த ஆக்டில் அவங்க இந்த பெண்கள் என்ன செய்கிறாங்க, மயங்கி கடைசியில் பார்த்தீங்கன்னா அந்த பையங்களை என்ன செய்கிறாங்க, திருமணம் முடிச்சிடுறாங்க. முடித்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த பையன் அவனுக்கு ஒரு சரியான வேலை இல்லை சார், சாதாரண கம்பெனிக்கு என்னை விட மோசமான கம்பெனியில் வேலை பார்த்துட்டு இருக்கான் சார், வெறும் ஒரு 30,000 வச்சு வண்டி ஓட்ட நான் 1.5 லட்சம் சம்பாத்தியம் பண்ணேன் சார், இப்போ என் வாழ்க்கையே இதாகிட்டு சார், இப்போ மறுபடியும் ஒரு டைவர்ஸ் போனால் என்ன பழைய ஆள் வந்து என்ன கெட்டவான்னு கிரியேட் பண்ணுவான் சார். இப்படி ஒரு சூழ்நிலையில் மறுபடியும் அவங்க ஜாதகம் பார்க்க வர்றாங்க. இது இன்றைக்கி பெரும்பாலான பெண் குழந்தைகள்கிட்ட இப்படி ஒரு கலாச்சாரம் உள்ளே போய்கிட்டு இருக்குது. இதுக்கெல்லாம் ஜோதிடத்தில் என்ன தான் முடிவு சொல்கிறேன்னா, ஜோதிடத்தை நாங்கள் சொல்லுவோம் இந்த பையன் வேண்டான்னு கூட நாங்கள் சொல்லுவோம். சார் நீங்கள் என்ன சார் வேண்டான்னு சொல்கிறது, அந்த பையன் ரிச்சு சார் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் நம்மகிட்ட ஜாதகம் பார்க்காம போய் முடிச்சுட்டு வந்துட்டு என்ன செய்கிறாங்க, கிட்டத்தட்ட ஒரு 10 நாள் 15 நாள்லேயே சார் வாழ்க்கை அவ்வளோதான் சார் அப்படின்ட்டு மறுபடியும் ஒரு பெரிய தோல்வி. அதாவது முதல் தோல்வி வந்து இவங்களாக உருவாக்கின தோல்வி சுதந்திரம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தில், 2வது தோல்வி போய் படுகொலியில் மாட்டிக்கிட்ட பெண்களின் தோல்வி. இப்படிலாம் நாங்கள் ஜோசியம் பார்க்க வேண்டியிருக்கு. நன்றி. தெய்வீக மாரிமுத்து 98 42 52 16 69. நன்றி.